திருப்பாவை பாடலை போற்றும் கூடாரவல்லி தினம் 11/1/2026 கூடாரவல்லி விழா. திருப்பாவை என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் ஆண்டாள். அவர் இனிய தமிழால் அரங்கநாதனை பாடி அவரையே தன் கணவனாக நினைத்து வாழ்ந்து அவருடனேயே கலந்தவர். இவர் பாடிய திருப்பாவையின் 30 பாடல்களும் சிறப்புமிக்கவை என்றாலும் அவற்றில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னும் பாடல் சிறப்புக்குரியது. இந்த பாடலை மட்டுமே வைத்து வைணவ தலங்களில் கூடாரவல்லி என்னும் நிகழ்வு நடத்தப்படுவதை வைத்தே இந்த பாடலின் அற்புதத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் முதல் 5 பாடல்களின் வாயிலாக நோன்பு இருப்பதன் மாண்பை பற்றி சொல்கிறார். அடுத்து வரும் 6 முதல் 15 வகையான பாடல்களில் கண்ணனின் லீலைகளை பற்றி எடுத்துரைக்கிறார். அதோடு அறியாமையில் மூழ்கி உறங்கிக் கொண்டிருக்கும் ஆயர்குல பெண்களையும் மானிடர்களையும் விழித்தள பாடுகிறார். 16 முதல் 25ஆம் பாசுரம் வரை கண்ணனின் மாளிகையிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் இருக்கும் நபரையும் துயிலெழுப்பும் விதமாக இருக்கிறது. அதாவது நந்தகோபன், வாசல் காப்பாளன், யசோதாதி, நம்பின்னை பிராட்டி என்னும் திருமகள் நிறைவாக கண்ணனையும் ஆண்டாள் நாச்சியார் துயில் எழுப்புகிறார். 26வது பாடலில் கண்ணனை நேரடியாக அழைத்து ஆயர்குல பெண்கள் நோன்பு இருக்க தேவையானவற்றை பரிசாக அளிக்கும்படி கேட்கிறார். அடுத்து வரும் 27வது பாடலில் கண்ணன் எப்படியும் தனக்கு பேரருளை தந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் அவன் கையை பிடிப்பது உறுதியாகிவிட்ட நிலையில் கண்ணன் தன்னை கைப்பிடிக்கும் சமயத்தில் அவனின் அழகுக்கு நிகராக தானும் ஓரளவேனும் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனம் கமலும் மலர் சூட்டி சில ஆவரணங்களை அணிந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. பாவி நோன்பிருந்த ஆண்டாள் தனக்கும் அரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிப்பதாக கள்ளழகரிடம் ஆண்டாள் நாச்சியார் வேண்டிக் கொள்கிறார். அவர் நினைத்தபடியே அரங்கநாதருடன் கைகோத்த ஆண்டாள் நாச்சியார் அரங்கனுடன் ஐக்கியமாகி விட்டார். ஆனால் கள்ளழகருக்கு அவர் சமர்ப்பிப்பதாக கூறிய அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்கப்படாமலேயே இருந்தது. 1-2 வருடங்கள் அல்ல, சுமார் 200 வருடங்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறவே இல்லை. ஆண்டாள் வாழ்ந்த காலத்தை அடுத்து 200 வருடங்களுக்கு பின் வந்த ராமானுஜர் ஆண்டாளின் ஆசையையும் அவரது வேண்டுதலையும் கேள்விப்பட்டார். அவர் ஆண்டாளின் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக கள்ளழகர் கோவிலின் முன்பாக வந்து அங்குள்ள அர்ச்சகரிடம் அனுமதியை பெற்று 100 அண்டாக்களில் அக்கார வடிசலையும் வெண்ணையையும் சமர்ப்பித்தார். இதனால் 200 வருடமாக நிறைவேறாத ஆண்டாளின் வேண்டுதல் நேர்த்திக்கடன் நிறைவேறியது. அதை நிறைவேற்றியவர் ராமானுஜர். ஆண்டாளுக்கு அண்ணனான ராமானுஜர் கள்ளழகருக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய ராமானுஜர் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு திருவில்லிபுத்தூரில் கோவில் கொண்டிருந்த ஆண்டாளை பார்ப்பதற்காக சென்றார். ஆனால் வயது வித்தியாசம் பார்க்காத ஆண்டாள் தனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிய ராமானுஜரை அண்ணனே என்று அழைத்ததாக தலவரலாறு சொல்கிறது. ஒரு பெண்ணின் மனதில் உள்ள விஷயங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவளது தந்தைக்கு உண்டு. அதன் பிறகு அந்த பொறுப்பு அவளது அண்ணனுக்கு உரியது. அதனால்தான் ராமானுஜரை ஆண்டாள் நாச்சியார் அண்ணனே என்று அழைத்திருக்கிறார். அன்று முதல் திருப்பாவையின் 27ஆம் நாள் பாசுரத்தில் பால் சோறு மூட நெய் பெய்து என்று இருப்பதால் அக்கார வடிசலான பால் சோறு 100 அண்டாக்களில் சமர்ப்பிக்கும் வழக்கம் இன்றைக்கும் அழகர் மலையில் உள்ள கள்ளழகர் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. இது பிற்காலத்தில் பிற வைணவ ஆலயங்களிலும் செய்யும் ஒரு நடைமுறை வழக்கமாக மாறிப்போனது. திருவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவில், திருவரங்கம் அரங்கநாதர் கோவில், கள்ளழகர் ஆலயங்களில் இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த வைபவத்தின் போது 120 லிட்டர் பால், 250 கிலோ அரிசி, 15 கிலோ கல்கண்டு, கிலோ கணக்கில் முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை சேர்த்து பல மணி நேரம் சுண்டக்காய்ச்சி தயாரிக்கும் அக்கார வடிசலும் வெண்ணையும் கள்ளழகருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அனைவரும் தங்கள் இல்லங்களிலும் அருகில் உள்ள கோயில்களிலும் பால் சோறு எனப்படும் அக்கார வடிசல் செய்து இறைவனுக்கு நைவேத்தியமாக படைத்து அக்கம் பக்கத்தினர் அனைவருக்கும் பயந்து உண்ணலாம். கூடாரவல்லி தினம் என்பது கண்ணன் ஆண்டாளை ஆட்கொள்ளப் போவதாக ஆண்டாள் உறுதியாக நம்பிய நன்னாள். ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தில் பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்வது உறுதி என்பதை நிரூபித்த நிகழ்வு தினம் இது. இந்த நாளில் பெண்கள் புத்தாடை அணிந்து கொள்வதும் அணிகலன்கள் பூட்டிக் கொள்வதும் வாழ்வில் ஒளியேற்றும். ஆண்டாளின் மன விருப்பத்தை அரங்கநாதர் வந்து நிறைவேற்றி கொடுத்தது போல இந்த நாளில் வேண்டிக் கொள்ளும் பெண்களின் மன விருப்பத்தை ஆண்டாளை நிறைவேற்றி தருவார் என்பது நம்பிக்கை.